சிவராத்திரி இன்னைக்கு ராத்திரி சிவன் உங்க கனவுல வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யாராச்சும் சிவபெருமான சிரிப்பான முகத்தோட, சிவலிங்கத்தோட, இல்ல ஒரு கோவத்தோட கூட கனவுல பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை அப்படி ஒரு கனவு இன்னைக்கு வருது அப்படின்னா அந்த கனவு சாதாரணமா இல்ல சிவபெருமானோட அருளா? இன்னைக்கு இந்த வீடியோல சிவபெருமான கனவுல பார்த்தா என்ன அதிர்ஷ்டம், என்ன அதிசயம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஒருவேளை நீங்க முன்னாடியே பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் கொடுங்க. கனவு என்பது வெறும் மூளையின் வேலை இல்ல, நம்முள்ள இருக்கும் ஆசை கனவு, பயங்கள், ஆன்மீகத்தோட அலை. இதுல சில கனவு சாதாரணம், சில கனவு அர்த்தமுள்ளவை. சித்தர்கள் சொல்வது கனவு என்பது ஆன்மாவின் மொழி. ஒருவேளை சிவலிங்கம் உங்க கனவுல வந்துச்சு அப்படின்னா பாதுகாப்பு, அவரோட முழுமையான அருள் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு, புதிய புதிய வித்தியாசங்களை சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை சிவன் பொன்மரவிலோட சிரிச்ச சிவபெருமான் உங்களோட பிரார்த்தனையெல்லாம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம். நீங்க இப்ப சரியான பாதையில தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். சிவன் ஒருவேளை கோபமா வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்தா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? பயப்படாதீங்க, ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம்லாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் கவனமா இருங்க. செய்யும் ஒவ்வொரு செயலையும் கவனம் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு தவறான விஷயத்த செய்ய போறீங்க, கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்ல வராராம். நீங்க பல சோதனையை சந்திக்க போறீங்க, ஆனா கடைசியில கிடைக்க போற வெற்றி உங்களுக்கு தான். சிலர் சொல்லுவாங்க கனவு அப்படின்னா அது ஒரு இமேஜினேஷன். இதெல்லாம் கிடையாதுங்க. ஏன் சிவன் கனவுல வர்றாரு, மற்ற எதுவும் இல்லை. அப்ப நீங்க தொடர்ந்து சிவனை நினைக்கிறீங்களா, இல்ல மனசு அங்கே இங்கேயும் அழைப்பாய விடுறீங்களா? அப்போ அந்த நினைவு கனவாக வரும். ஆனா ஒரு சில நேரங்கள்ல நம் நினைக்காத விஷயங்கள் கூட நமக்கு கனவா வரும். அது என்ன அப்படின்னா அதுதான் நம்ம உள்ள உணர்வு, நமக்கு அந்த பஞ்சபூத சக்தி தர்ற உள்ளறிவு, ஒரு சிக்னல்னு கூட வச்சுக்கோங்களேன். சரிங்க, இன்னைக்கு நைட்டு சிவன் கனவுல வந்துட்டாரு, அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அமைதியா இருங்க. கோயிலுக்கு போய் சிவனுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களால் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு டைம் ஓம் நமச்சிவாய சொல்லலாம். 108 முறைங்கிறது ஒரு கணக்கு. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்களேன், என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் போட்டுருங்க. நல்ல முடிவு எடுங்க. உங்களுக்கு வந்த கனவை இக்னோர் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு கிடைச்ச சிக்னல். சிவன் கனவுல வர்றதுக்கு முதல்ல நம்ம மனசு தூய்மையா இருக்கணும். சோதனை காலத்துல இருந்தாலும் அதிகமா சிவனை நினைக்கணும். சிவன் கனவுல வர்றது ஒரு பிளெஸிங்ஸ், அது எல்லாருக்கும் கிடைக்காது. இன்னைக்கு தூங்கும் போதே ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. சிவபெருமானே, நான் செய்யறது சரியா தப்பா தெரியல, ஆனா என்னை சரியா வழி நடத்துங்க. நான் எந்த தப்பையும் என்னை அறியாம கூட உங்களை தாண்டி நான் செஞ்சிடக்கூடாது. உங்களோட நினைவில் இருக்கணும். நிச்சயமா எனக்கு எல்லா காரியங்களும் வெற்றி தான். ஏன்னா நீங்க ஆல்ரெடி டிராமாவை ஃபிக்ஸ் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கீங்க. அதனால நான் கவலைப்படணும் ஒரு அவசியம் கிடையாது. ஆனா அதுலயும் எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. சிவபெருமானே, தயவு செஞ்சு என்னை அறியாம கூட நான் எந்த தப்பும் செய்யாம இருக்கிறதுக்கு நீங்க எனக்கு பாதையா, வழிகாட்டியா, ஒரு நண்பனா, ஒரு காதலனா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. சிவன் ஒருவேளை கனவுல பார்த்துட்டோம் அப்படின்னா அது ஒரு அழைப்பு, அது ஒரு கொண்டாட்டம், அது ஒரு மகிழ்ச்சி. ஒவ்வொரு நிமிஷத்தையும் சிவனோட கொண்டாடுங்க. உங்க எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேங்க. யாருக்காவது கனவு பார்த்து பயப்படாம அதை வச்சு ஜெயிச்சிருக்கீங்களா? ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு சிவனோட தீவிரமான பக்தன் இருந்தான். அவனுக்கு ஓம் நமச்சிவாய என்பதை தவிர வேற எதுவும் தெரியாது. தன்னோட செயல்பாடு அனைத்துக்குமே ஓம் நமச்சிவாய அப்படின்றத மறக்காம சொல்லிடுவான். சாப்பிட்டாலும் ஓம் நமச்சிவாய, தூங்குனாலும் ஓம் நமச்சிவாய, ஏதாவது வேலை செஞ்சாலும் ஓம் நமச்சிவாய. சிவனே, நான் இதை செய்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எந்த தப்பு நிகழ்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். இப்படிப்பட்ட சிவபக்தருக்கு சிவன் செய்த அருள் என்ன தெரியுமா? ஒரு ராத்திரி சிவன் கனவுல வர்றார். உங்களுக்கு இது மாறாத பக்தி கொண்ட உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லுங்கன்னு கேட்குறாரு. உடனே அந்த சிவனடியார், சிவன் பக்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஐயா, பொன் பொருள் அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம் ஐயா. திருவாழ உணவு போதுமான அளவு கொடுத்துருக்கீங்க. எந்த சூழ்நிலையிலையும் நான் உங்களை மறக்கக்கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் நீங்களும் நானும் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. யாருமே எதிர்பார்க்காத பதில் தானே?
காதலர் தினத்தன்னைக்கு இப்படி ஒரு வரம் யாருக்காவது கிடைக்குமா? பக்தி என்பது பூ போடுறதோ மாடை போடுறதோ அப்படிலாம் எதுவும் இல்லை. மனசார உண்மையாக நினைக்கணும், இவ்வளோதான். எத்தனை பேருக்கு சிவபெருமானா ரொம்ப பிடிக்கும்? கமெண்ட் போடுங்க. வீடியோவை ஒரு வேளை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சிவன் வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓம் நம சிவாயே. நடக்கிறதெல்லாம் நல்லது தான் நடக்கும். நீங்கள் நினைக்கிறது நல்லதான் நினைங்க போதும். மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களை